போலாம். இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ண சொல்றேன். Hi everyone, welcome to today's live session. In the live session வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எக்கச்சக்கமான மெசேஜஸ்க்கு ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக we've come and that too today on Thursday, and I'll be really happy to answer all your questions today. இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஆல்மோஸ்ட் 4 to 5 pages of questions என்கிட்ட இருக்கு. அதில் நான் குயிக்காக வந்து எவ்வளோ questions என்னால் ஆன்சர் பண்ண முடியுமோ I will start answering. The first question வந்து traveling and heavy jerks during traveling எதான பேபிக்கு ப்ராப்ளம் காஸ் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. No, not really. ஏன்னா வந்து நார்மல் ட்ராவலிங் நான் எல்லாருக்கும் என் பேஷண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிற மாதிரி தான். ஒன், the baby வந்து இட்ஸ் இன்சைட் plenty of layers. நம்ம நினைக்கிறது வந்து உடனே அந்த வயிறு கிட்ட இருந்தால் உடனே பேபி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸ்கின் இருக்குது, அப்புறம் ஃபேட் இருக்குது, மசில்ஸ், ஃபேஷியா, அப்புறம் யூட்ரஸில் 3 layers, அப்புறம் பனிக்குடம், அப்புறம் தான் பேபி. ஸோ அதனால வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ரொம்ப ஹெவி ஜர்க்கி மூமெண்ட்ஸ் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. பட் ட்ராவலிங் டெஃபினட்டாக ஒன்றும் ஆகாது as long as you're absolutely all right and no bleeding and all. மேம், I'm 5 months pregnant but weight 40 kg தான் இருக்கேன். ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து 5 kg weight loss ஆகிடுது. எதான ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் 40 kg to 35 இஸ் ப்ரிட்டி லெஸ் தான். உங்களோட நியூட்ரிஷனல் லெவல் பார்க்கணும். அதாவது லைக் அனீமியா இருக்கா, ரத்த சோகம் இருக்கா, உங்களோட B12 இருக்கா, எப்படி B12 டிஃபிஷியன்சி இருக்கா, ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கீங்களா, அயன் அண்ட் கால்சியம் எடுத்துக்கிறீங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் குழந்தையோட சைஸும் நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அப்பாவோட ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி குழந்தையும் வந்து ரொம்ப பெருசாக வளர்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால நீங்கள் ஹெல்த்தியாக இனிமேலேருந்தே நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே தாராளமாக யூ கேன் ஹேண்டில் ப்ரெக்னன்சி வெரி வெல். நெபோத்தியன் சிஸ்ட் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நெபோத்தியன் சிஸ்ட் பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். பேஷண்ட்ஸும் ரொம்ப பயந்துருவாங்க. அது ஆக்சுவலாக என்னன்னா கர்ப்பப்பைன்னு சொல்கிறது தான் யூட்ரஸ். யூட்ரஸோட மவுத்துக்கு பேர் தான் சர்விக்ஸ். அந்த சர்விக்ஸில் நிறைய வாட்டி இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் சர்விசைட்டிஸ் சொல்லுவோம். அதை தாண்டி நெபோத்தியன் சிஸ்டன் பார்க்கறது வந்து வெறும் அந்த இன்ஃப்ளமேஷனோட ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா, அவ்வளோதான். அது சாதாரண நீர்க்கட்டி தான், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. சப்போஸ் கர்ப்பப்பை வாய் புண்ணா இருக்குன்னு உங்கள் டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நெபோத்தியன் சிஸ்டனை பார்த்தீங்க அப்படின்னாலும் அது எந்த சைஸ் இருந்தாலும் பயப்படாதீங்க. டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம், அதுக்கு பயப்படவே வேண்டாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் நிறைய பேர் வந்து ப்ளீடிங் பற்றி கேட்டிருக்காங்க, ஸ்பாட்டிங் இஷ்யூஸ். மோஸ்ட்டாக அதை பற்றி தான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 page ஃபுல்லாக ஸ்பாட்னா எல்லா லைவ்லையும் நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் லைவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூ வில் நோ தட் நம்ம ப்ளீடிங் இஷ்யூஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னெல்லாம் திருப்பி நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ப்ளீடிங் வருதுன்றது இட்ஸ் காமன் இன் ப்ரெக்னன்சி, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில். ஏன் அது வருது அப்படின்னா கர்ப்பப்பையோட போய் அந்த ப்ரெக்னன்சி சாக் நல்லா உட்காந்து லைக் இட்ஸ் ட்ரைங் டு கெட் எம்பெடட் இன் டு த யூட்ரஸ். ஸோ அதனால எது வச்சு எம்பெட் ஆகும்? ஆப்வியஸ்லி பிளட் ஃப்ளோ வச்சு தான். ஸோ நஞ்சுக்கொடி ஃபார்ம் ஆகும் போது ப்ளீடிங் வருது, இட்ஸ் குவைட் காமன். ஸோ எல்லா வாட்டியும் ப்ளீடிங்னா பயப்படாதீங்க. ஃப்ரெஷ் ரெட் ப்ளீடிங் லைக் பீரியட்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் அணுகணும். நஞ்சுக்கொடி கீழே இருக்கான்னு பார்ப்பாங்க. அது எந்த ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் இருந்தாலும் சரி. மோர் ஸோ ஆஃப்டர் 5 months ஆஃப் ப்ரெக்னன்சி நஞ்சுக்கொடியை பற்றி அப்போ தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ப்ளீடிங் இருந்ததுன்னா சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி டாக்டர் வந்து அப்போ கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஐ திங்க் குயிக்காக லெட்ஸ் கோ ஆன் டு த லைவ் questions. Questions have started coming already. And ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேம், எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 1.5 வருடம் ஆகுது. குழந்தையின் கண்டிஷன்ஸ் அவங்க ஹார்மோன் டெஸ்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க. எஸ், ஒரு நார்மல் ரொட்டீன் இன்ஃபர்டிலிட்டி கப்பல் எங்ககிட்ட ஒரு 1 year ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு வராங்க அப்படின்னா 2 பேருக்குமே இவாலுவேட் பண்ணுவோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க முன்னாடி காலத்துலலாம் ஒய்ஃப் மட்டும் தான் வருவாங்க, ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டே வரமாட்டாங்க. ஒய்ஃப் எதிர அம்மா இல்லை மாமியார் தான் அழைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. there are more couples coming in, walking in for testing. as much as possible நம்ம ஃபீமேல் பார்ட்னரை டெஸ்ட் பண்ணுறது 30% வந்து ஃபீமேல் ஃபேக்டர்னால குழந்தையின்மை இருக்கலாம்னா அதே 30%
male factor nala kuda irkalam. So it's very, very important that even a male partner gets tested. Just got to know that I have circumvallate placenta. Please tell me some information about it and how to increase blood flow to the baby. Is it too risky? Please tell me do's and don'ts. Absolutely not. கவலைப்படாதீங்க. Circumvallate placenta is nothing. நஞ்சுக்கொடி வந்து நார்மலா நஞ்சுக்கொடி நல்ல ஃப்ளாட்டா பேட்டர்னா இருக்கணும். அதுல எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ரோல்ட் அப்பா இருந்தது, அந்த எட்ஜஸ் வந்து மீட் ஆகுது அப்படின்னா அது சர்க்கம்லேட்னு நாங்கள் ஸ்கேன்ல சொல்லுவோம். முன்னாடி காலத்துல சே அரௌண்ட் லைக் 15 years back, 10-15 years back, சர்க்கம்வலேட் பிளாசண்டான்னு நினச்சிட்டோம். ஓகே, குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ போகாது, ஸோ குழந்தை கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வளர போகுது, இல்லை அம்மாவுக்கு வந்து பிபி வரலாம், இல்லை அப்புறம் ப்ளீடிங் ஆகலாம், அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தோம். பட் தெர் ஆர் மோர் அண்ட் மோர் ரீசன்ட் ஸ்டடீஸ் விச் ஹஸ் ப்ரூவன் தட் சர்க்கம்வலேட் பிளாசண்டானால எதுவும் அன்டுவர்டாக நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால அது ஒரு டாக்குமெண்டிங்காக நாங்கள் ஸ்கேனில் பார்க்கும்போது அது கொடுக்க தான் வேணுமே தவிர, அதுவும் வந்து ஏன்னா நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நஞ்சுக்கொடி எடுக்கணும் இல்லையா, நஞ்சுக்கொடி பிரியும் போது அந்த பிளாசண்டா அந்த மாதிரி இருக்குன்னா அந்த டாக்டர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுக்குறோமே தவிர நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். யூ கேன் பி ஆஸ் நார்மல் ஆஸ் யூ ஆர், eat healthy food, relax, lead a stress-free lifestyle, have physical activity at least 30 to 40 minutes of walking ponga if all the other risk factors are done and you have asked your doctor permission for that. Otherwise you'll be absolutely all right. Hello doctor, this is Naini. Hi Naini, I have been following, thank you. 8 weeks pregnant, can you explain what happens at 8 weeks, do's and don'ts? Naini, pregnancy more than 8 weeks in specific kadayadu. Pregnancy mode, what I usually tell, idu panadinga, adu panadinga, inga pohada anga. I usually don't tell them all that. As long as you know you can lead your normal lifestyle, you can be. I would only want pregnant mothers to be more happy, stress-free. As long as that's done, as much as possible, try to have homemade food. Avoid processed and junk food. Yes, once in a while, dharalama you can. Take a break, you can have hotel foods, but restaurants, but then அது ரொம்ப வந்து frequent-ஆ ஆக்காதீங்க. And more vegetables, fruits and nuts, protein rich food and happy life, I think that's more than enough. இதில் வந்து நீங்கள் bed rest இருக்கணும், நீங்கள் எங்கே போகக்கூடாது, நீங்கள் travel பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு pregnancy-ஆவே இருக்காது. As long as you don't have any risk factors, your doctor is saying good, be normal, just take pregnancy as a natural way and it's don't make it complicated. அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா தான் வந்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். So the complicate பண்ணாம take day by day, step by step, within a blink of an eye you will reach your term and you'll be ready for delivery. Sangeeta, hi ma'am, எனக்கு ectopic pregnancy ஒரு tube remove பண்ணிட்டாங்க. Again pregnancy-க்கு try பண்ணி 4 months ஆச்சு. ஃபாஸ்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆக சொல்லுங்க. எக் ரப்சர் ஆகுது 1 month லெஃப்ட் சைடில், நெக்ஸ்ட் 1 month. ஓகே, ஸோ என்னன்னா எக்டாபிக் ப்ரெக்னென்சியில் ஆல்ரெடி ஒன் சைட் நம்ம டியூப் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா வாட்டியும் நிறைய பேர் அது ஒரு ஆக்சுவலாக அது ஒரு மித்து கூட. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதம் எனக்கு ரைட் சைடில் ஓவரிலேருந்து ஃபாலிக்கல் வந்ததுன்னா அடுத்த மாதம் எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வரும், ஸோ எனக்கு லெஃப்ட் டியூப் இல்லை, ஸோ அதனால நான் ஆல்டர்னேட் மந்த்ஸ் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓவரிஸ் வந்து தே கெட் ஸ்டிமுலேட்டட் பேஸ்ட் ஆன் த ஹார்மோன் லெவல்ஸ் அண்ட் அது வந்து ரைட் ஓவரி ஒரு மாசமா லெஃப்ட் ஓவரி ஒரு மாசமான்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கணிக்கும் முடியாது. ஸோ த பெஸ்ட் திங் வாட் ஐ வுட் சே, சின்ஸ் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் எக்டாபிக் இருக்கிறதுனால ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஸ்கேனில் எந்த சைடு ஓவரி டாமினன்ட் ஃபாலிக்கல் இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுறது இஸ் அ வைஸ் சாய்ஸ். Rajkumar, hi, my wife got positive result, is just 2 days over. Low back pain, white discharge is there. Is it normal? When should we go for hospital? Okay, so it's good. Congratulations, be happy now. The thing is, pregnancy positive na vanda odane at least ஒரு 4+ weeks ஆயிடும் இல்லையா, ஏன்னா UPT பண்ணறதே மிஸ்ட் பீரியட்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ UPT பாசிட்டிவ் வந்த உடனே அட்லீஸ்ட் வாட் ஐ வுட் சே, இது வரைக்கும் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட ஆரம்பிக்கல, வைஃப் எடுத்துக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனி பிராண்ட், ஐ டோன்ட் ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் எனி பிராண்ட் இன் மை வீடியோஸ். ஃபோலிக் ஆசிட் 5 mg இருக்கணும் அந்த டேப்லெட்டில். ஸோ அது எந்த பிராண்டாக இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். ஸோ டெய்லி 1 டேப்லெட் அதை எடுத்துக்க சொல்லுங்கள். நம்பர் 1. 2, பேக் பெயின் அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் காமன். அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒன்ஸ் பாசிட்டிவ் ஆன உடனே நம்மளுக்கு நார்மலாக இருந்தது கூட நம்மளுக்கு ரொம்ப அப்நார்மலாக தெரிய ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்சியில். பேக் பெயின் அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வஜைனாலேருந்து வருது, உள்ளேருந்து இல்லை, நாட் ஃப்ரம் தி யூட்ரஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி as long as there is no bleeding or spotting, ரெட் கலராக இல்லாத வரைக்கும். Ask her to drink a lot of water
and at the earliest in the week, by 1 week or whenever you get an appointment with a gynecologist, you can definitely meet her. Okay, hi Christo, 24 weeks pregnant, my anomaly scan showed double moiety of the left kidney. Is there any problem for the baby? ஓகே, டபுள் மொய்ட்டி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது கிட்னி பற்றி தெரியணும். எங்களோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் டீட்டெயில்டாக நம்ம எப்படி மற்ற ஆர்கன்ஸ் பற்றிலாம் நம்ம பேசணுமோ முன்னாடி, லங்ஸ், ஹார்ட், பிரெயின் பற்றிலாம் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்னியை பற்றி. ஸோ டு நாட் மிஸ் இட். அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கிட்னியோட ஃபங்க்ஷன், கிட்னி ஸ்டோன்ஸ் அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அண்ட் டபுள் மொய்ட்டி நீங்கள் கேட்டதுக்கு என்னன்னா, ஒரு கிட்னி இருக்கு, அந்த கிட்னி வந்து அந்த பீன் ஷேப்ல நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ்ல. அந்த கிட்னியில கலெக்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா கிட்னி தான் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த யூரின் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பெல்விஸ்ன்ற ஒரு ஏரியா, அதோட மவுத் வந்து அந்த யூரினை கலெக்ட் பண்ணி ஒரு டியூப் வழியா பிளாடர் கொண்டு போய் விடும். அது யூரிட்டர். அந்த கலெக்டிங் சிஸ்டம் சிங்கிளா, அதாவது ஒரு கலெக்டிங் சிஸ்டம்க்கு பதிலாக டூ கலெக்டிங் சிஸ்டம் இருக்கிறது பேர் தான் டபுள் மொய்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் மொய்ட்டி இருக்கும் போது என்ன ஆகும்? It is obviously it's a genetic condition. That's like கரு உருவாகும் போதே நடந்த விஷயம், ஜனிக்கும் போதே நடக்கிற விஷயம். ஸோ அதனால பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. as long as நிறைய யூரின் கலெக்ஷன் கிட்னியில் இல்லாத வரைக்கும் that's not a big problem. So don't worry about it. யூரின் கலெக்ஷன் இருந்ததுன்னா ப்ராபப்ளி டெஃபினட்டாக அந்த நியூனேட்டாலஜிஸ்ட் இல்லை பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. Okay, hi Divya. Ma'am, I'm 30 weeks, but in gross scan it shows 33 weeks. HC is 30. Is that okay? Probably, Divya, in the ஒரு parameter வச்சு மட்டும் I can't say it's okay or not. That won't be fair for me to comment. ஆனால் என்ன நான் சொல்ல முடியும்னா, ஓவராலாக நான் சப்போஸ் பிக் பேபி அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் அம்மா அப்பாவோட ஹைட் வெயிட் பார்ப்பேன், அசஸ் பண்ணுவேன். ரெண்டாவது அம்மா அப்பாவோட பர்த் வெயிட் என்ன, அவங்க பிறக்கும் போது என்ன வெயிட் இருந்தாங்க அப்படின்னு பார்ப்பேன். மூணாவது, அப்பார்ட் ஃப்ரம் த ஹெட் அலோன், பேபியோட மற்ற ஆர்கன் சைஸ்லாம் எப்படி இருக்கு, அப்டமன் எப்படி இருக்கு, லெக் போன்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் அதை தாண்டி அம்மாவுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, தைராய்டு இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நார்மலா அப்நார்மலான்னு சொல்ல முடியும். Shankari, hi ma'am, 25 weeks pregnant, anomaly scan cervical length was 2.9. Can continue my walking. What are the things I need to avoid? Honestly speaking, Shankari, anything about 2.5, that is 2.5 to 3.5 is considered normal in cervix. And இப்போ நீங்க 25 weeks தான் ஆகுது. So அதனால os is closed. I presume that the mouth of the uterus is closed. All what we would say is ரொம்ப strain பண்ணாதீங்க தான் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் உங்களோட cervical length என்ன இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் if your cervical length was 4 centimeters and now at 5 to 6 months your cervical length is reduced from 4 to 2.9, it's significant. But from beginning, if your cervix has been 3.1 and now it's 2.9, now it's not that significant. So it basically depends on how you started first. Okay, Vani. Ma'am, I'm 36 weeks pregnant and my AFI is 8.9. Is it normal? Vani, AFI ஓட normal value அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 10 to 15 சொல்லுவோம். அது irrespective of any gestation. Beyond 28 weeks தான் AFI மெஷர் பண்ணுவோம். So AFI is between 10 to 15. 8.9 for 36 weeks is slightly lower limit of normal சொல்லுவோம். Less than 8 is pretty less. But 8.9 என்றது அந்த ஒரு borderline form. So as long as the baby is normal, active and blood flow நல்லா இருக்குன்னா இது பயப்பட வேண்டாம், because you're almost reaching term. Shobi, ma'am, this is my first pregnancy and I'm 35 weeks plus 5 days. I'm 96 kilos now. I have leg swelling and face swelling. No sugar, no BP. I diagnosed with UTI. Can I deliver normally? Okay, so Saubi, yeah. So honestly speaking, உங்களோட weight, உங்களோட எடைக்கும் normal deliveryக்கும் சம்மந்தம் கிடையாது. So what we usually tell is that நீங்க உங்களோட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்து, குட் உங்களோட இடுப்பு எலும்பு நல்ல ஆப்வியஸாக நல்லா இருந்தது, ப்ளஸ் தலை நல்லா இறங்குறது, பேபிஸ் ஆவரேஜ் சைஸ் பேபி, நோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா கண்டிப்பாக யாருமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி யாரும் சிசேரியன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதனால ஸ்வெல்லிங்னால உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. as long as rest of the factors are normal, you can definitely talk to your obstetrician and decide based on how your hip bone is, யூட்ரஸ் மவுத் எப்படி இருக்கு, குழந்தையோட தலை எங்க இருக்கு, தலை பொசிஷன் எங்க இருக்கு, பேபி வெயிட், இதெல்லாம் பொறுத்து தான் நார்மல் டெலிவரி பத்தி டிசைட் பண்ணுவோம். சத்யநாராயண், my sister, her husband is 32 and 33, 2 times IVF failure. சிஸ்டருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, what to do next, ma'am?
எஸ் ஹெமராய்ட்ஸ் ட்ரீட் பண்ணணும், பட் ஹெமராய்ட்ஸுக்கும் வந்து ஐவிஎஃப்க்கும் டெஃபினட்டாக ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஈவன் தோ தே ஆர் வெரி க்ளோஸ் டுகெதர் அனட்டாமிக்லி. பட் ஆனால் என்னன்னா ஐவிஎஃப் ஃபெயிலியர்னா நம்ம எதனால ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பிகாஸ் தே ஆர் வெரி யங், லைக் 32-33 தான் ஆகுது. 32 இஸ் நாட் வெரி ஓல்ட். they still have high chances of conceiving, and so I think first நம்ம evaluate பண்ண வேண்டியது எதனால IVF failure ஆகுதுன்னு. ரெண்டாவது டெஃபினட்டாக அவங்க வந்து ஹெமராய்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெமராய்ட்ஸுக்கே வந்து நம்மளுக்கு நிறைய லேசர் ஆப்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. முன்னாடி மாதிரி நம்ம சர்ஜரி ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து லேசர் மூலியமாகவே ரொம்ப குவிக்காகவே டே கேர் சர்ஜரியாகவே பண்ண முடியும். ரங்கநாதன், ஹாய் மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 5 months ஓவர் வெயிட்டாக இருக்கேன். நார்மல் ரெகுலர் பீரியட்ஸ் ஓவலேஷன் கரெக்டாக இருக்குமா மேம்? ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது சம்டைம்ஸ் நீங்கள் வெயிட் கெயின் ஆக ஆக உங்களோட சைக்கிள்ஸ் இரெகுலர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை வந்து உங்களோட நார்மல் வெயிட் BMIல வச்சுக்கோங்க நாங்கள் சொல்கிறது உண்டு. ஸோ அதனால வந்து இப்போ ரெகுலராக இருக்கிறது இன்னும் ஒரு 2-3 kilos ஜாஸ்தியானா கூட இரெகுலர் ஆகிடும். ஸோ மேக் ஷுர் தட் யூ மெயின்டைன் அன் ஐடியல் BMI. மிஸ் லீலாவதி, ரைட் சைடு எண்டோமெட்ரியோசிஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, அப்புறம் 3 months பீரியட் ஆகி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கரெக்ட்? பட் இன்னும் பீரியட்ஸ் ஆகலை. இல்லை ப்ராப்ளம் இல்லை லீலாவதி, டோன்ட் வரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் வாட் வி ரொட்டீன்லி டூ. நீங்கள் எண்டோமெட்ரியோட்டிக், அதாவது அந்த சாக்லேட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி மற்ற லீஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சின்ன சின்ன லீஷன்ஸ் சைடில், அதெல்லாம் ஃப்ளேர் அப் ஆகாமல் திருப்பியும் ரெக்கரண்ட்டாக வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன், டெப்பப்ரோவான்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம், டெஃபினட்டாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸ்பாட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இன்ஜெக்ஷனோட சைட் எஃபெக்ட்ஸ். யூஸ்வலாக ஆஃப்டர் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months அப்புறம் வந்துடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். Okay, Vinci, I have PCOD, right ovary is 4/2 and left ovary is 3. Can I get pregnant? Vinci, first of all, 2 measurements வச்சு நம்ம PCODன்னு சொல்ல முடியாது. அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நான் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் கிளியராகவே நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உண்டு. ஏன்னா இந்த PCOD, இந்த PCOSன்ற வார்த்தை வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாக இப்போல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு செட் க்ரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் அது PCODனே சொல்லணும், இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் க்ரைட்டீரியா இருக்குது, லேப் க்ரைட்டீரியா இருக்குது, கிளினிக்கலாகவும் இருக்குது. ஸோ இப்போ பேஷண்ட்ஸே அவங்களுக்கே டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இந்த 2 வேல்யூ வச்சு மட்டும் நம்ம வந்து PCODன்னு சொல்ல முடியாது வின்சி. we need the volume of the ovary. The volume of the ovary should be more than 10 to 12 cubic mm. ஸோ அந்த வால்யூம் இருந்தால் மட்டும்தான் ஸ்கேனில் ஓவரிஸ் அப்பியரிங் பாலிசிஸ்டிக்னு சொல்லுவோம். 1, 2, அதை தாண்டி உங்களுக்கு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். கொஞ்சம் ஆக்னே இருக்கலாம், பிம்பிள்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் ஆன் த ஹையர் சைட், ப்ளஸ் யுவர் பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி அண்ட் ஹார்மோனல் இவாலுவேஷன். ஸோ உங்களோட பிளட் டெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருந்தாலும் இது எல்லாம் சேர்ந்து தான் இட் ஃபார்ம்ஸ் அ PCOD காம்ப்ளெக்ஸை தவிர நாட் ஜஸ்ட் பை ஸ்கேன். அண்ட் ரெண்டாவது PCOD இருந்து மட்டும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. as long as you're able to maintain your ideal weight for your height and நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக பண்ணி உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் இருந்தால் தாராளமாக you can conceive naturally. We have so many patients who've conceived naturally with PCOD. What is chemical pregnancy? That's a good question, Chitra. Biochemical pregnancy நாங்கள் சொல்லுவோம். எல்லா வாட்டியுமே pregnancy test வந்து யூரின்ல நீங்கள் பார்க்குறீங்க. யூரின்ல எப்படி உங்களுக்கு அந்த 2 கோடு 2 lines வருது அப்படின்னா, HCGன்ற ஹார்மோன் is produced during pregnancy. அந்த HCG ஹார்மோன் வந்து போத் யூரின்லயும் இருக்கும், பிளட்லயும் இருக்கும். அதே ஹார்மோனை தான் நம்ம பிரெக்னன்சி அந்த கிட்ல டெஸ்ட் பண்றோம். அந்த ஹார்மோன் உங்களுக்கு கிட்ல பாசிட்டிவ்னு வரும். பிளட் டெஸ்ட்லயும் HCG லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், சே 100, 200, 300 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஸ்கேன்ல பிரெக்னன்சி சாக்கே தெரியாது. அப்படின்னா you have become pregnant but it didn't happen in the right way for it to be continued as a healthy, natural, viable pregnancy. அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க பட் தானாகவே மிஸ்கேரேஜ் ஆயிடுது. ஸோ தட்ஸ் கால்ட் ஒன்லி இன் பயோகெமிக்கல், அதாவது கெமிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர ப்ரெக்னன்சி நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியல. ஸோ தட்ஸ் கால்ட் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி. Okay, tips for nausea and vomiting. This is also one of the very common questions which I get during life. Nausea and vomiting இருக்குமா நிறைய பேருக்கு? பேசிக்லி மெனி டைம்ஸ் இட்ஸ் ஃபெமிலியல், ஜெனட்டிக்காக கூட அம்மாக்கு இருந்ததுன்னா பொண்ணுக்கு வரலாம், அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் டிப்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா, what I want to tell now is when doctors prescribe medicines, at least vomiting reduce பண்ணுறதுக்கு when we give medicines, அது ரொம்ப ஒரு ஹெசிடேஷன் இருக்குது பேஷண்ட்ஸ் கிட்ட அதை எடுத்துக்கிறதுக்கு.
அது வந்து ஏன்னு எனக்கு புரியல. நான் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன். when we prescribe certain medicines, say அது வாமிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட கோல்டு இல்லை காஃப் ப்ரெக்னன்சி போது நான் கொடுக்கறதா இருக்கட்டும், there are set of medications or drugs which are safe in pregnancy. எங்களுக்கே FDA கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் மெடிசின்ஸ் கொடுக்கலாம், இந்த மெடிசின்ஸ் பெனிஃபிட்ஸ் மோர் தென் த ரிஸ்க், இந்த மெடிசின்ஸ் ரிஸ்க் இஸ் மோர், அண்ட் இன்னொன்று வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி we ourselves have category. அந்த கிளாசிஃபிகேஷன் வச்சு சேஃபான மெடிசின்ஸ் தான் டாக்டர்ஸ் கொடுக்குறோம். ஒன், வாமிட்டிங்க்கு தாராளமாக டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸை ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வாட் பேஷண்ட்ஸ் டூ இஸ் வாமிட் பண்ணால் பெட்டர், அது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மெடிசனையும் எடுக்க மாட்டாங்க. வாமிட் நிறையா பண்ணி வெயிட் லாஸ் ஆகி வருவாங்க, which was more detrimental for them and for the baby. So don't do that at all. One. Two, உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்கலையோ, எந்த லைக் உங்களுக்கு வாடை பிடிக்கலையோ, அந்த ஃபுடெல்லாம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 to 4 months தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். Baby is hardly going to be like say 3, 4 or 5 centimeters. அந்த ஒரு 4-5 centimeter பேபிக்கு நீங்கள் 2 full meal சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தி ஃபுட் உங்களுக்கு வாய்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டாலே போதும். அண்ட் மோர் ஓவர் அந்த பேபிக்கு வந்து உங்கள் உடம்புல இருக்கிற நியூட்ரிஷனல் லெவலே போருமானது வளர்றதுக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அங்கேருந்து உங்களுக்கு ரெப்ளனிஷ் பண்ண நீங்கள் எடுத்துட்டாலே போதும். மேக்ஸிமம் போனால் நான் ரொம்ப ட்ரை ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்வேன். ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட் வேண்டாம், சுகரி சப்ஸ்டன்ஸ் வேணாம், பிகாஸ் டைஜஸ்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹாய் மேம், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோஸ் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. 28 வீக்ஸில் இருந்து தான் பேபிக்கு கவுண்ட் பண்ணணுமா? 22nd மூமெண்ட் கொஞ்சம் கம்மியானா இருக்க ப்ராப்ளம். ஓகே, சி பேபி கிக் மூமெண்ட் கவுண்ட்ன்றது தாராளமாக ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் பேபி கொஞ்சம் சைஸபிளாக வரும். 27-28 வீக்ஸில் தான் பேபியோட சைஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோவாவது வரும். ஸோ அப்போ தான் உங்களோட யூ பர்சீவ் மூமெண்ட்ஸ் பெட்டர் அட் த டைம். ஸோ அதனால தான் வந்து அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தாராளமாக யூ கேன் ஹேவ் அ கவுண்ட் எவ்ரி 2 to 3 hours ஒன் ஸ்மால் லைக் நீங்கள் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3-4 மூமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ தாராளமாக யூ கேன் ஹேவ் மூமெண்ட் ஆஃப்டர் தட் கவுண்ட். சப்போஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தெரியலன்னா உடனே பயப்பட வேண்டாம். ஐ டெல் பேஷண்ட்ஸ் டு ஹேவ் சம்திங், ஒரு காம் ரூமுக்கு போய் மியூசிக் ஆன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் திரும்பி படுத்துட்டு அப்போ படுத்துனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் தே கேன் ஆக்சுவலி ஃபீல் த மூமெண்ட்ஸ். ராஜேஸ்வரி, ஹாய் மேம், எனக்கு 55 days லாஸ்ட் பீரியட் டிலே ஆச்சு, டாக்டர் செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னாங்க, பட் வாட் டு டூ நெக்ஸ்ட்? வெயிட், இஃப் யூ ப்ரெக்னன்சி, இஃப் யூ டெஸ்டட் யுவர் ப்ரெக்னன்சினா டெஸ்ட் பண்ணலன்னா ப்ளீஸ் டெஸ்ட் பண்ணுங்க. Shankari, myself 25 weeks anomaly scan. Yeah, I think I've answered that question. I think I hope all these the live sessions are very useful because we're trying to ஏன்னா நிறைய மெசேஜஸ் வருது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக் அண்ட் நாட் ஓன்லி மெசேஜஸ், நான் நேரில் எனக்கு பேஷண்ட்ஸ் வரவங்க பார்க்கறவங்க கூட கேட்க வராங்க. ஸோ and they also appreciate a lot, and I hope that all the answers or all what we are trying to do is very helpful for all of you. இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட் like last ஒரு few half an hour back நான் என்னோட கிளினிக்ல நான் பார்க்கும்போது the patient was saying the videos were very helpful. ஏன்னா அவங்க she lost a lot of weight just by following the intermittent fasting, and she conceived naturally. And I'm glad, I'm very happy to see patients this way, and I hope the information which we provide in our channel is very useful for all the mothers out there planning for pregnancy or pregnant moms out there. And the reason why the reason why we come for live is that நிறைய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பதில் லைக் ஐ நீட் டு டாக் அ லாட், ஸோ அது எல்லாமே டைப் பண்ண முடியல. ஸோ அதனால தான் we come live once in a month. So do pardon me if I have missed any of your questions. I'll try to answer as many as possible today. 3 days missed periods, ma'am. Can I expect pregnancy? Appadin Preeti கேட்டிருக்காங்க. Preeti, it basically depends on the length of your menstrual cycle. So if your cycle is say 30-day cycle or 28-day cycle, தாராளமா we usually say on a blanket statement சொல்லணும்னா at least ஒரு 1 week after your expected period dateக்கு வெயிட் பண்ணுங்க before you do pregnancy test ன்னு சொல்லுவோம். And next one, okay, after cerclage normal delivery possible ma'am அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறது யாருன்னா happiest girl in the world. So actually I like that name a lot. Yes, definitely cerclageனால நீங்க வந்து சிசேரியன் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது.
சர்க்குலாஜன்னா வந்து நம்ம ஆப்வியஸ்லி அந்த யூட்ரஸ் மவுத்தை we are just going to tie it up, right? 36 வீக்ஸ்ல அதாவது நீங்க நேர மாசம் டேர்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சர்க்குலாஜை they'll just remove it, அந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் யுவர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யுவர் கண்டிஷன்ஸ், பேபி வெயிட், மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் பொறுத்து தான் நார்மல் டெலிவரியா சிசேரியன் சொல்லுமே தவிர சர்க்குலாஜ்னால சிசேரியன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ராஜி, ஹாய் மேம், 42 days ஆகுது, பீரியட்ஸ் இன்னும் ஆகலை, யூபிடி நெகட்டிவ், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யா ராஜி, ஸோ we need to see why your periods are getting irregular, and so அதுக்கு வந்து obviously we need to evaluate you. நம்ம ஸ்கேன் பார்க்கணும், பிளட் டெஸ்ட் பார்க்கணும், உங்கள் வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எதனால உங்கள் சைக்கிள்ஸ் இரெகுலராக இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ப்ராபப்ளி we can regularize your periods as well. Swati, hi ma'am, I'm 7 months pregnant. In my report they have mentioned posterior low-lying placenta. Now I'm taking sustained tablets not to get bleeding. Should I take bed rest? Swati, honestly speaking, வந்து நான் பெட் ரெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து the placenta நஞ்சுக்கொடின்றது ஒரு 1 centimeter கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது யூட்ரஸ் மவுத் கிட்ட. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் யோர் ஆப்ஸ்டெட்ரிஷியன் நோஸ் யோர் ஹிஸ்ட்ரி பெட்டர். ஸ்கேன் ரிப்போர்ட்டும் தெரியும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ பெட் ரெஸ்ட்னு இல்லை, பட் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் ஸ்ட்ரெயின் அ லாட் அண்ட் யூ டோன்ட் ஸ்டார்ட் ப்ளீடிங். ஓகே, லீலா கேட்டிருக்காங்க, டெல் மீ அபவுட் ஆசிபிட்டல் என்கெஃபலோசீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ வெரி வெரி ரேர் ப்ராப்ளம் லீலா. பேபிக்கு நாங்கள் பார்க்கறது உண்டு. ஐ ஹவ் சீன் மெனி கேசஸ், பட் இட்ஸ் குவைட் ரேர் வென் கம்பேர்ட் டு அதர் அப்னார்மாலிட்டிஸ். ஆசிபிட்டல் அப்படின்னா, ஆசிபிட் அப்படின்னாலே இந்த பேக் போன், இந்த பின் தலை, அதுதான் ஆசிபோட். என்கெஃபலோசீல் அப்படின்னாலே ஒரு வெளியில் ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு அவுட் பவுச், ஒரு ஸ்மால் பவுச் மாதிரி, இந்த நம்ம எப்படி சொல்றது, இந்த போனிடெயில் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி, ஒரு கொண்டை மாதிரி இருக்கும். அந்த கொண்டை வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ், இந்த போன்ல ஏதான ஒரு பிரேக் இருந்தாலும் அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இட் வில் ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் அவுட். ஸோ தட்ஸ் வாட் வி கால் இஸ் ஆசிபிட்டல் என்கெஃபலோசீல். அண்ட் ஓகே, ஐ திங்க் அகெயின் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ப்ளீடிங், பிளாசண்டா, நம்ம முன்னாடியே பேசினதை பற்றி தான் நிறையா இருக்குது. அண்ட் 5 months வெயிட் 300 grams இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். 350 grams கிட்ட இருந்தால் பெட்டர் 5 monthsக்கு. 7 months ஆயிடுச்சு, வாமிட்டிங் இன்னும் நிற்கல. ஓகே, நிறைய பேருக்கு இது உண்டுமா, பிகாஸ் யூஸ்வலாக வந்து 3-4 monthsலேயே வாமிட்டிங்லாம் கொஞ்சம் சரியாயிடும். சில பேருக்கு மட்டும் இட் ஆக்சுவலி கண்டினியூஸ் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. நான் இதுக்காக பயமுறுத்தலை, பட் சில பேருக்கு த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி தேவ் ஹேட் வாமிட்டிங். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. தட்ஸ் வாட் ஐ டெல் தெம். ஐ செட் இட்ஸ் யுவர் டெண்டன்சி, ஜெனடிக் டெண்டன்சி டு ஹேவ் வாமிட்டிங். ஸோ அது நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம், பட் அட் த சேம் டைம் what I would say is small meals split பண்ணிக்கோங்க, so that your food gets digested easily. Okay, 60 days pregnant, empty sac with no fetal pole. ஓகே, பிளைட்டட் ஓவம் அப்படின்னாலே வந்து ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆயிருக்கு, எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆயிருக்கு, பட் ஆனால் கரெக்டாக ஹெல்த்தியான லெவலில் பேபி வித் ஹார்ட் பீட் அளவுக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ த மோஸ்ட் காமன் ரீசன் வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம் தான். அண்ட் கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர்? குரோமோசோம் ப்ராப்ளம் வந்து more than 90% ஆஃப் த பேபிஸ் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகும் போது மிஸ்கேரேஜுக்கான ரீசன் வந்து குரோமோசோமல் இஷ்யூஸ் தான். ஸோ நம்ம அந்த பேபியோட போல் அந்த மாதிரி எதனா தெரிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம டெஸ்ட்டுக்கு கூட அனுப்பலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இப்போ வந்துடுது. முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்புவோம், ஆனால் நிறைய முறை இட் வில் பி மிக்ஸ்ட் வித் பிளட், ஸோ நம்மளுக்கு பதில் கிடைக்காம போகலாம். பட் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சு நம்ம வந்து எதனால அப்படி ஆறுதுன்னு கண்டுபிடிக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அர்ச்சனா, யூரின் லீக்ஸ் இருக்கு மேம் 4th month. ஈவன் இன் மை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி 22 days முன்னாடியே லீக் ஆயிடுச்சு. அர்ச்சனா, ஃபர்ஸ்ட் வாட் வி நீட் டு டூ இஸ், யூரின் லீக்குன்னா பயப்பட வேண்டாம். லைக் யூரின் லீக் ஆகுதுன்னா யூ நீட் ஒன்லி you need to just probably do Kegel exercises. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த Kegel exercise பற்றி. உங்களோட vaginal muscles ரொம்ப லாக்ஸாக இருந்ததுன்னா அதை டைட்டன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த யூரின் லீக்கை நிறைய அவாய்ட் பண்ணலாம். 1. 2, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். 3, vaginal infection இருக்கான்னு பார்க்கணும். So all these 3 will actually lead to preterm labor. So urinary infection, vaginal infection, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துருங்க. If it is not there, then you're just good to go. Thank you. Just give me a break, 1 minute. No, thanks. Okay, so 9 months pregnant, biconvate uterus இருந்தா normal delivery ஆகுமா?
Nutana, I'm glad that you have actually reached up till 9 months. Biconvate uterusல நீங்க 9 months reach பண்ணதே it's an excellent thing because biconvate uterusல 2 horns இருக்கும் இல்லையா, இவ்வளோ தூரம் நீங்க வந்து பேபியை எடுத்துட்டு போனதே இட்ஸ் a big thing. நான் எதுக்கு நார்மல் டெலிவரி சிசேரியன்றதை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, பைகான்வேட் யூட்ரஸ்ல அந்த பிரெக்னன்சி கண்ட்ராக்ட் ஆகும் போது இட்ஸ் தட் டஸ் நாட் ஹவ் இனஃப் ஸ்பேஸ் இல்லையா, ஸோ அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா ரெகுலரா இருக்காது. ஒரு நார்மல் யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் ஆகி அந்த பேபியை புஷ் பண்ற அளவுக்கு அந்த பைகான்வேட் யூட்ரஸால அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா அது பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து பாதி பெயின் வரும், பாதி ரிலாக்ஸ்டா இருக்கும், ஸோ நீங்க ப்ராக்ரஸ் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் தட் யூ கான்ட் ஹேவ் இட், பட் என்னன்னா அந்த லேபர் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஸ்ஃபங்க்ஷனலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நிறைய பேருக்கு பைகான்வேட் யூட்ரஸோட சிசேரியன் ஆகுது. ப்ரொலாக்டின் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பிரவீனா ஹஸ் மெசேஜ் ட்ரீட்மெண்ட் இப்போ 11 வந்துச்சு, ஹஸ்பண்டுக்கு நார்மலா இருக்கு, தாராளமா பண்ணலாம். when prolactin level is high, that's more than 100, நாங்கள் யூஸ்வலாக ஒரு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவோம், just to know if everything is fine, because prolactin hormone வந்து it's secreted by the gland in the brain. ஸோ அதனால அந்த ஒரு எம்ஆர்ஐ மட்டும் ரூல் அவுட் பண்ணுவோம். as long as your prolactin levels are normal now, you don't have to worry about it. தாராளமாக you can get pregnant. ஈஸியாகவே வீக்லி ஒன்ஸ் ஒரு டேப்லெட் கொடுப்போம், அதுலேயே prolactin levels கம்மியாயிடும். Arunitya, hi ma'am, I'm 4 months pregnant. Wheezing problem இருக்கு. Previous pregnancy inhaler யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அருணித்யா. இன்ஹேலர்னால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. It actually relieves you and makes you feel a lot better during pregnancy. So do not think that it's bad at all. கண்டிப்பா you can use it, and it goes to the lungs and it actually relieves you. Asthmatic இருந்தா, ஏன்னா இப்போ இந்த சீசன்ல வந்து pollen grains-னால நிறைய பேருக்கு வந்து pollen dustனால அலர்ஜி இருக்கும், தாராளமா you can use. உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தாராளமா you can use inhaler. அதனால பேபிக்கு எதுவும் ஆகாது. I think we've completed this. Okay, Devika, எனக்கு 38 weeks complete ஆயிடுது மேம், பட் ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா ஹெட் டவுன் ஆகிறதுக்கு? சிசேரியன் இல்லைம்மா, see there is no magic exercises for தலை இறங்கணுமோ இல்லை அப்படின்னு கிடையாது. see routine exercises which we're doing like squats சொல்லுறது, அந்த இந்தியன் டாய்லெட் பொசிஷனில் நம்ம பண்ணுறது, நீங்கள் வந்து வாக்கிங் போகிறது, நிறைய பேர் டக் வாக்லாம் சொல்லுவாங்க. ஸோ all this is done only when you're comfortable doing it. நீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, you've been constantly like normal physical activity இருக்கு, 30 to 45 minutes in a day, யோகா பண்றீங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணா உங்களுக்கு பெயின் இல்லை, தாராளமா you can continue doing it. But there's nothing, as in there is no specific that exercise wherein like yeah கண்டிப்பா நார்மல் டெலிவரி அந்த மாதிரி எந்த எக்ஸசைஸும் இல்லை. ஓகே, மணிமாலா எழுதியிருக்காங்க, 33 years old, எங்களோடது லேட் மேரேஜ் ஆகுது, இன்னும் பேபி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, எக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிமாலா 33 வந்து ரொம்ப லேட்டெல்லாம் இல்லை, ஸோ நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். மேரேஜ் சின்ஸ் 3 years ஆகுது, இப்போ எல்லாருமே 29-30 yearsக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோன்ட் வரி, 32-33 years is still an age where you can have healthy babies. நாங்கள் இப்போ வந்து 37, 38, 39, 40 நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் with healthy babies. ஸோ அதனால டோன்ட் ஃபீல் பேட். எஸ், ஹார்மோன் லெவல்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கும் சரி, ஏன்னா கல்யாணம் ஆகி 3 years ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கும் சரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இவாலுவேஷன் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஐ திங்க் ஐ ஹாவ் does HIV spread through heel cracks? Not painful, not bleeding. No, Sandhya, it does not spread through heel cracks. It has to be any body fluid. Body fluid la da HIV, adum mainave vandu blood, adu blood syringes, blood needles, அந்த மாதிரி body fluids இருந்தா மட்டும் தானே தவிர மத்தபடி blood through blood தவிர மத்தபடி not through heel cracks. So ஓகே, ஐ திங்க் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ளீடிங்ல தான் இருக்கு. லேட் ஓவலேஷன் ஆனால் பயப்பட வேண்டாம், ஏன்னா வந்து லேட் ஓவலேஷன் ஆகும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஸ்கேன்ல தெரியறதும் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், பிகாஸ் நீங்கள் கன்சீவ் ஆனதே லேட்டு. ஸோ அதனால யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் லேட் ஓவலேஷன். ஓகே, அக்ஷயா மேம், ப்ளீஸ் டெல் மீ த ரீசன் ஃபார் ப்ரீடர்ம் ரப்சர்.
of membranes. How can a pregnant woman be careful? That's an excellent question, Akshaya. I'm glad I'm going to answer that. Preterm நிறைய பேர் வந்து என்னன்னா preterm labor வருது இல்ல பனிக்கோட உடையுது டேட்டுக்கு முன்னாடியே வருதுன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கலான்றது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நம்பர் ஒன், the most common reason for preterm labor or rupture of membranes is urinary tract infection. நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சுவலா நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கல் ஒன்று படிச்சேன். மினிமம் ஒரு 4 to 5 months ஒரு pregnant mother 3 liters of water a day to keep herself hydrated is a must. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா I want each and every pregnant mother who watches this video at least go and spread it to her 10 other mothers, because and the pregnant mother with 3 liters of water a day will prevent urinary tract infection, will prevent her from getting high BP, high blood pressure in pregnancy, will prevent her from getting into preterm labor, because preterm labor prevent பண்ணறது UTI நால, urinary tract infection prevent பண்ணலாம். Next வந்து vaginal infection. Vaginal infection is also a very ஏன்னா அது எல்லாமே ரொம்ப closely related structure, so easier infection ascend ஆயிடும். மூணாவது டென்டல் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து டென்டல் ப்ராப்ளம்க்கும் ப்ரீடம் லேபருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிருக்காங்க. எங்களோட முன்னாடி ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டென்டிஸ்டோட நான் பேசின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சோர்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எனி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் த பாடி கேன் ட்ரிகர் ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ். ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ்னா நம்மளுக்கு இப்போ ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் ட்ரிகர்னால தான் வருது. ஸோ அப்படி வரும்போது அதே ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் will make the uterus contract. ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரீடம் லேபர் வருது. அதே காரணத்தினால தான் உங்களோட பனிக்குடமும் உறையுது. ஸோ அதனால keep yourself away from infections and dental problem எதான இருந்தால் உடனே டீல் பண்ணுங்க. எஸ், தாராளமா சோலார் எக்லிப்ஸ் போது யூ கேன் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் ஹேவ் ஃபுட். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக when you're pregnant, உங்களுக்கு லைக் ரொம்ப நேரம் உங்களால் ஃபாஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா தாராளமாக யூ கேன் ஹேவ். there is no restrictions towards it. Ma'am, I'm 31 weeks pregnant and suffering from GDM and BP. Do it affect the baby or delivery? Kritika, I think we've made 2 full videos on GDM and pregnancy induced hypertension. Please watch it. ஏன்னா அதில் நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ஜிடிஎம் மதர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ப்ரெக்னன்சியை, ஒரு ஹை பிபி இருக்கிற மதர் எப்படி ப்ரெக்னன்சியை ஹேண்டில் பண்ணணும்னு, எல்லா ஜிடிஎம்க்கும் எல்லா ஹைப்பர்டென்சிவ் மதர்ஸ்க்கும் பேபிக்கு அஃபெக்ட் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. தாராளமாக they can have healthy babies as long as the condition is under control. Janani, 9 months pregnant, severe foot pain during night time, ma'am. Any home remedies? Janani, see what you are doing throughout the day. ஒரு நாள் முழுக்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. நீங்க நிறைய நேரம் நிக்கிறீங்களா, இல்ல நீங்க நிறைய நேரம் ரொம்ப லைக் ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்றீங்களா, இல்லைன்னா கால் வந்து உட்காந்துட்டு கால் ரெண்டு அந்த ஃபுட் ஸ்டூல் மேல கால் பாதத்தை போட்டுக்கோங்க. இல்ல நீங்க are you wearing footwear inside the house? குஷன் ஃபுட்வேர் எதான போட்டுட்டு இருக்கீங்களா, என்ன ஃபுட்வேர் யூஸ் பண்றீங்க அதை நோட்டீஸ் பண்ணுங்க. அது தவிர மேக் ஷுர் தட் யூ ஹேவ் adequate water, and that was specifica இந்த காலத்துல make sure that you have adequate water intake in your diet, and also உங்களோட விட்டமின் B12 செக் பண்ணுங்க, விட்டமின் D and calcium. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Hi ma'am, I am planning for pregnancy. Can I take Montes tablet? I think Montes or Montan கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தாராளமா எடுத்துக்கலாம். இட்ஸ் ஒன்லி செட்ரிசின் ஒரு ஆன்டி அலர்ஜிக் பில். அதனால வந்து பிரெக்னன்சி பேபிக்கு அஃபெக்ட் ஆகாது. தாராளமா எடுத்துக்கலாம். அது அலர்ஜிக்காக கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் டேக் இட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். which month baby movements? I think yes, தாராளமா 6-7 monthsக்கு அப்புறம் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஃப்ரீக்வெண்டா தெரிய ஆரம்பிக்கும் அப்பதான். And hi ma'am, missed period அப்போ எந்த சைட் படிக்கலாம்னு சொல்லுங்க. அதுக்கும் சைடுக்கு சம்மந்தமே இல்லை. You can be as normal as you are, Vimal. Okay, I'm 27 years old. My problem is about periods. From stage of puberty, I've been having only for 3 days, and now I'm getting periods only for 2 days. Yes, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஹெவி ப்ளீடிங், ஹெவி பீரியட்ஸ் பற்றி பேசுகிறோமோ அதே அளவு ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்ததை பற்றியும் நம்ம பேசணும். கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு பதிவு பண்ணுறேன். ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் அகென் we might have to check on the weight of the patient, தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எதுனால ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக நம்ம பார்த்தோம்னா we will get an answer as to why the blood flow level is less during periods. Hi ma'am, I'm for Sasi, 14 weeks pregnant, vaginal pain.
urinary test is normal. Yes, ma, vaginal pain is common. நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிடிச்சி இழுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். ஸோ இட்ஸ் குவைட் காமன் டு ஹேவ் vaginal pain during pregnancy. புவனா சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி. புவனா நான் ஒரு லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி பற்றியே நான் பேசியிருக்கேன் எங்களோட வீடியோவில். போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் இப்போ குயிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி ஐசோலேட்டடாக அது மட்டுமே ஒரு இஷ்யூ இருந்தது ஸ்கேன்லனா பயப்படவே வேண்டாம். பிகாஸ் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரினால பேபிக்கு எந்த மேஜர் ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. க்ரோத் மட்டும்தான் மானிட்டர் பண்ணணும். மற்றபடி நீங்கள் பயப்படாமல் தாராளமாக ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணலாம். டெலிவரிக்கு அப்புறம் குழந்தையோட உறுப்புகள் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஐவிஎஃப்னால நார்மல் டெலிவரி ஆகுமா டாக்டர் அப்படின்னு நித்யா கேட்டிருக்காங்க. ஐவிஎஃப்க்கு நார்மல் டெலிவரிக்கும் சம்மந்தம் இல்லை. த ஒன்லி திங் வாட் டாக்டர்ஸ் டோன்ட் வாண்ட் இஸ் தட் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி ஐவிஎஃப் பண்ணுறதுனால சிசேரியன் தான் பண்ணணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. as long as rest of all the other things are normal for a conducive for a normal delivery, no one will push you for a cesarean. Niveda, okay, so I know that you have actually hit 2 pregnancies and 1 ectopic and 1 biochemical. So don't worry, Niveda, what you're doing is right. And pregnant are, so that's a good sign. So don't lose hope. Definitely, the next thing what I would suggest to you is to do a follicular study because it will help you get closer to pregnancy. Yogeshwari, hi doctor, and a period date 11 delayed are the 5 days. Okay, light bleeding. இன்னும் ப்ளீடிங் இருக்கும். ஆமாம், ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக வரும். ஸோ ப்ளீஸ் வெயிட் அன்டில் தட் டைம். நேச்சர்ஸ் லவ் பேபி மூமெண்ட்ஸ் சம்டைம் இல்லாமல் இருக்கு மேம், அது ப்ராப்ளமா? பார்த்தா ஹார்ட் பீட் ரிப்போர்ட்ல எல்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், லைக் அதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேபி மூமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பேபி மூமெண்ட்ஸ் வந்து எல்லா வாட்டியும் பேபி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிக் பண்ணிகிட்டே இருக்காது எல்லா வாட்டியும். ஆப்வியஸ்லி வென் நம்மளுக்கு பேபி வெயிட் போட தான் அந்த கிக் அந்த பர்சீவிங் த கிக் it will become much better as the pregnancy advances. So நம்ம வந்து obviously baby movements-ன்றது நீங்கள் கவுண்ட் வச்சுக்கிறது 6-7 months-க்கு மேலே சொன்னேன் இல்லையா, ஒரு 2 to 3 hours once ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் தெரியறதான் நீங்கள் பார்த்துக்கிறது is always better. Vani, hi ma'am, I had 2 abortions now in 9 weeks. Last times I had high sugar. How can I reduce the sugar level? Yes, Vani, I'm glad that you identified. Yes, sugar levels have to be normal. Fasting less than 100 irukkanum and postprandial சாப்பிட்டதுக்கு அப்புறம் less than 140 irukkanum. It's very important that the sugar levels are normal, not only to reduce the chances of abortions, but also when the baby is formed, that the baby is healthy. ஏன்னா அந்த ஹெல்த்தி லைக் ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லைனா பிரெயின் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமோ இல்லாமல் இருக்கிறது சுகரை ரெடியூஸ் பண்ணணும். ப்ளீஸ் டூ வாட்ச் ஆர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வீடியோ அண்ட் ஜிடிஎம் வீடியோ. அதில் நான் சுகர் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும், டைப் 2 டயபிட்டிஸ் வீடியோவும், டயபிட்டிஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். சுகர் கண்ட்ரோல் எப்படி வச்சுக்கணும் அந்த டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். சௌமியா is 2.9. I think I just told you few minutes back on the 2.9 centimeter cervical length பத்தி சொன்னேன். Normal delivery depends on the hemoglobin level and how much we need to maintain. Okay, see, normal delivery and cesarean delivery கிடையாது. As an overall factor, hemoglobin at least above ஒரு 10 to 10.5 grams இருந்தா it's always good. Because நம்ம blood loss வந்து சிசேரியன்ல ஆகட்டும் இல்லை நார்மல் டெலிவரி ஆகட்டும் ஆக போகுது. ஸோ சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. at that time of delivery நம்மளது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எனக்கு ஹைப்போதைராய்டு இருக்கு மேம், ப்ளீஸ் டெல் த டயட் அண்ட் எக்ஸசைஸ். சி நந்தினி, ஹைப்போதைராய்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸசைசஸ்ன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே எங்களோட தைராய்டு வீடியோ ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டீட்டெயில்டாக எது சாப்பிடலாம், எது சாப்பிட வேண்டாம், எது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் நட்சல் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆனால் நட்சல் நான் சொல்லணும்னா எந்த ஃபுட்டுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். small portions. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது, ப்ராக்கலி சாப்பிடக்கூடாது because they all have goitrogen agents. Yes, that's true, but that's only when it's taken in large quantities. So small amountல எடுத்துக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. So be normal, take everything in small quantities or ratios and finish your dinner early. So அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேற எதுவும் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் வேற எந்த மெடிசின்ஸும் நீங்கள் எடுத்துக்கலையான்னு பாருங்க.
ஓகே மஹி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க மேம் ஒரே சைக்கிளில் 2 டைம் ஓவலேஷன் இருக்குமா டாக்டர் 1 egg ரிலீஸ் ஆகிடுன்னு சொன்னாங்க எஸ் ஆமாம் இருக்கலாம் மஹி பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம ஓவலேஷன் இண்டக்ஷன் அதாவது மெடிசன் கொடுத்து நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்கலாம் இல்லையா ஸோ நிறைய எக்ஸ் இருக்கலாம் அப்படி தானே ட்வின்ஸே ஃபார்ம் ஆகுது ஸோ ட்வின்ஸு ட்ரிப்ளஸ்லாம் அப்படி தான் ஃபார்ம் ஆகுது ஸோ 2 egg 3 egg ஒரே சைக்கிளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய உண்டு okay there's one patient who had yeah so 3D 4D scan பத்தி கேட்டிருக்காங்க I'm glad you got this topic let me explain 3D ன்றது it's a still picture of your baby 4D ன்றது live movements of your baby yes we do have 3D and 4D but unfortunately so நம்மளோட government rules PNDT rules sex determination rules நால we don't give 4D videos நாங்க கொடுக்கிறது இல்ல so அதனால we don't charge for 4D as well but ஆனா கண்டிப்பா வந்து வந்தீங்கன்னா 3D images ஓட pictures ஓட இப்போ கூட ஒரு patient பார்த்துட்டு போனாங்க so 3D pictures and images ஓட நீங்க போலாம் so 4D நாங்க ரெக்கார்ட் பண்ணி லைவா வீடியோ ரெக்கார்டிங் is not allowed inside the clinic or the scan room so அதனால we don't give you the option of 4D but 3D தாராளமா you can come anytime and the ideal time is 5 months 6 months and 7 months ரொம்ப லேட்டரா ஆக என்ன ஆகும் லக்கியா இருந்தா ஃபேஸ் அழகா தெரிஞ்சா it will take only few minutes but நிறைய முறை பேபிஸ் ஹேண்ட்ஸ்லாம் வைக்கிறதுனால நம்மளுக்கு கிளியரா தெரியாது at the later gestation 9 monthsல so I hope you understood the reason why I said that hi Akshaya yes you can actually contact my clinic is at T Nagar சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் அப்படின்ற ஒரு பேரில் தாராளமாக நீங்கள் கூகுள் பண்ணலாம் எங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இந்த லைவுக்கு அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே நாங்கள் போட சொல்கிறேன் கண்டிப்பாக யூ கேன் கம் அண்ட் மீட் மீ ஐம் ஆல்வேஸ் ஐல் பி மோர் தென் ஹாப்பி டு மீட் யூ இன் பர்சன் மேம் இன் அனாமலி ஸ்கேன் இட்ஸ் பிரீச் ப்ரெசன்டேஷன் வில் ஐ கெட் நார்மல் டெலிவரி ரோஷினி பயப்படாதீங்க அனாமலி ஸ்கேன்னா வெறும் 5 months தான் you still have 3-4 solid months to go until delivery so நாங்க யூசுவலா அனாமலி ஸ்கேன்ல வந்து பொசிஷனே கொடுக்க மாட்டோம் அன்ஸ்டேபிள் லைன் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேபி சுத்திட்டே இருக்கும் நம்ம பார்க்கும் போது அது பீச்ல இருக்கு நீ நீங்க ஒரு 2 minutesக்கு அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா தலைக்கீழ வந்துடும் ஸோ அதனால அனாமலி ஸ்கேன்ல பிரீச்ல இருக்குன்னா பயப்படாதீங்க ஓகே அப்பண்ணா ஹாய் மேம் ஐம் பிரெக்னென்ட் எனக்கு FGR stage 1 while delivery 2 kgs இப்போ 2 months ஆகுது பேபி 2.1 தான் இருக்காங்க yes actually okay பரவாயில்ல ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்காங்க குழந்தை பட் நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங்கை தவிர வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம் பீடியாட்ரிஷியன் கிட்ட அசஸ் பண்ணுங்க யூஸ்வலி த பேபிஸ் டபுள் தேர் பர்த் வெயிட் அதாவது இப்போ 2 kg அப்படின்னா ஒரு 4 kg பை ஒரு எபிசோட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது 3 to 6 monthsக்குள்ள தே யூஸ்வலி டபுள் த வெயிட் ஸோ அதுக்குள்ள 4 kgs வந்தால் போகிறோம் ஸோ இட்ஸ் ஆல் ரைட் Hi ma'am, how to keep our vagina safe and hygiene? Okay, so usually நாங்கள் நிறைய சொல்கிறது நிறைய பேர் வந்து vagina healthy-யா வச்சுக்கணும் அப்படின்னா நிறையா washes யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க what I would only say is please do not use any washes because it will also take away, those are chemicals and it will take away even the normal bacteria which is there in the vagina. So try avoiding vaginal washes. You can wash with just normal warm water, that's more than enough. Okay, Mohana Priya. I've had 2 miscarriages and low AMH. I have to do IVF. Can you speak about that? Yes, Mohana Priya. I've had many patients with low AMH values. See, AMH value that indicates the quality of the egg. So, quality of the egg nalla irundada, sperm oda quality nalla irundada, baby form ஆறுது நல்லபடியா நடக்கும். That's 1. 2, baby form ஆகி நம்ம pregnancy ஆனாலும் structural problem இல்லாம miscarriage ஆகாம இருக்கும். ஸோ இதில் எதுலையான ஒன்றுத்தில் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் வந்ததுன்னா மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் லோ ஏஎம்ஹெச் இருக்கும் போது நம்ம நிறைய லோ ஏஎம்ஹெச்னா லெஸ் தென் 1 வச்சுக்கோங்களேன் 1 to 1.52 அதெல்லாம் வந்து லோவர் லிமிட்ஸ் ஆஃப் நார்மல் அது லோவாக இருக்கும் போது we usually tell them let's see the egg and sperm under the microscope and do அதனால தான் IVF சஜஸ்ட் பண்ணுறாங்க மேம் எனக்கு பீரியட் 1 day தான் வருது பட் டேட் கரெக்டாக வருது ஓகே கார்த்திகா எஸ் ஈவன் நான் இப்போ ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பேசின மாதிரி
even if it is less bleeding also has to be tackled. It's not normal. So obviously உங்க டாக்டரை மீட் பண்ணுங்க. தைராய்டு இருக்கான்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். கங்கா தேவி மேம், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இல்லை ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சி இது போல ப்ராப்ளம் வருமா? கங்கா யூஸ்வலாக எல்லா வாட்டியும் ப்ரெக்னென்ட் ஆகும்போது மிஸ்கேரேஜ் ஆகணும்னு அவசியமே இல்லை. பட் 1 or 2 times மிஸ்கேரேஜ் ஆகுது இஸ் காமன் பிஃபோர் யூ ஹிட் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ரொம்பவே லைக் ரொம்ப ஈஸியாக ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணவும் மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணுன்ற அவசியமே இல்லை. Please go ahead and plan your pregnancy. You have high chances of having a normal, healthy pregnancy. Do not fear. De-stress yourself. Okay. I am 6 weeks pregnant and NT scan I have in 20 days. Illama, NT scan is done only at 12 weeks. So you have to go for an NT scan only after 6 weeks. தாராளமா walking போலாம் as long as you don't have any pain, bleeding, spotting, your doctor says okay. Please go ahead for walking. There's no restriction. Ramya ma'am, எனக்கு 28 days cycle, I'm pregnant, 48 scan பண்ணோம், but sac மட்டும் தான் தெரியுதுன்னு சொன்னாங்க. Yes, hold on for a week or 10 days, Ramya. நம்ம டிலேடா கூட sac டிலேடா கூட pregnancy form ஆயிருக்கலாம். So wait பண்ணுங்க. Yes, I think all these இதெல்லாம் answer பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Okay. Okay. Adolescent idiopathic scoliosis 56 degrees. Okay, see இது கவிதா, நான் இந்த கொஸ்டின் நான் இதுலயும் பார்த்தேன் மெசேஜ்ல. the thing is scoliosis அப்படின்னா என்னன்னா முதுகு தண்டு வந்து வளைஞ்சிருக்கு ஒரு எஸ் ஷேப்ல. ஸோ இதுல வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு கிடையாது. ஆனா வந்து நம்மளோட மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று, யூட்ரஸ் நல்லா இருக்கா, ஓவரிஸ் நல்லா இருக்கா, எதுவும் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டாவது, நார்மல் டெலிவரி ஆகும் போது அந்த ஸ்பேசஸ், அந்த ஸ்பைனல் கார்ட் ஸ்பேசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு எப்டியூரல் ஆகட்டும், இல்லை ஸ்பைனல் இருக்கட்டும், இல்லை நம்ம சிசேரியன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் அந்த அனஸ்தீசியா கொடுக்கறது. அதுக்காக தானே தவிர நார்மல் ப்ரெக்னன்சி ஆக முடியாதுன்னு எதுவும் கிடையாது. as long as everything else is fine. ஓகே ஓகே, என்டி ஸ்கேன் எடுக்கும் போது என்டி was 2.1 சொன்னாங்க மேம், அண்ட் ஸ்க்ரீன் பாசிட்டிவ் சொன்னாங்க. ஓகே டிங்கு, நீங்கள் யூஸ்வலாக வந்து அந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளட் டெஸ்ட் வந்து மினிமம் 5 to 6 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் என்டிக்கு அந்த டவுன் சிண்ட்ரோம்க்கு பிளட் டெஸ்ட்டே கொடுக்குறோம். சப்போஸ் நீங்கள் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் எடுத்து உடனே நீங்கள் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க பிஃபோர் 5 daysனா ப்ளீஸ் கோ அண்ட் டாக் டு யுவர் டாக்டர். அதான் நான் விபேக் பற்றி இன்னும் கொஸ்டின் வரலையேன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ராஜி கேட்டிருக்காங்க 15 weeks pregnant, the first one was C-section. ராஜி, ப்ளீஸ் கோ வாட்ச் ஆர் விபேக் வீடியோ. நாங்கள் 2 doctors நாங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக we have actually discussed about VBAC, that is vaginal birth after cesarean. There are plenty of factors, Raji, to decide whether a patient can go through a normal delivery after cesarean. The number of years in between pregnancies பற்றி ஒன்று இருக்குது, பேபியோட வெயிட் பற்றி இருக்குது, மூணாவது வந்து எதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சிசேரியன் பண்ணோன்னு இருக்குது, இந்த வாட்டி எதான காம்ப்ளிகேஷன்ஸ் எதான இருக்கா. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ விபேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸில் ஃபிட் ஆகிறீங்கன்றதை பாருங்கள். ஓகே ஓகே, ஐ திங்க் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். So I think we are trying to come closer to our end of this live session. Glory, madam, கால்க்கு மைல் கால் போடுத womb affect பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது க்ளோரி. அதுக்கும் யூட்ரஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. தாராளமாக நீங்கள் கால் மேலே கால் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. AMH increase பண்ணறதுக்குன்னு மெடிசன்ஸ் கிடையாதுமா, unfortunately. So you can't increase the AMH value. It actually only indicates the quality of the egg. நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதை நம்ம வெளியிலேருந்து எந்த மாத்திரை மருந்து கொடுத்தோ அந்த வேல்யூஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஹாய் ஹலித் அல்ஃபி, ப்ரைமி 36 weeks IUD ஆச்சு மேம், RBS நார்மல், ஆல் ஆர் நார்மல், என்ன ரீசன்னே தெரியல. I completely understand. ஏன்னா நிறைய முறை வந்து டேர்ம் டெலிவரிஸ், ஜஸ்ட் டெலிவரிக்கு முன்னாடி பேபிஸோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அது ரொம்ப ஆக்சுவலாக நாட் ஓன்லி அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை,
even for the obstetrician, it's a very very difficult thing. ஏன்னா அவ்வளோ தூரம் பார்த்து அந்த pregnant mother வந்து பேபியும் அந்த மதரையும் நம்ம வந்து பார்த்து ட்ரீட் பண்ணிட்டு வருவோம். டு லூஸ் அ பேபி அட் தி எண்ட், அது ஒரு டெலிவரி டைம்க்கு முன்னாடி லூஸ் பண்ணுறது இஸ் அ ஹியூஜ் இமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல் லாஸ் போத் ஃபார் த டாக்டர் அண்ட் த பேஷண்ட். மெனி டைம்ஸ் நாங்கள் சொல்கிறது வந்து பிபியாக இருக்கலாம், சுகர், இல்லைனா பிளட் ஃப்ளோ கம்மியாக போயிருக்கலாம், இல்லை கொடி சுற்றி இருக்கலாம், நஞ்சு கொடியிலேருந்து பிளட் ஃப்ளோ சரியாக போ. ஸோ தேர் மெனி ரீசன்ஸ் குட் பி தேர். பட் ஆனால் you won't believe that 30% of the time, 20 to 30% of the time, டாக்டர்ஸாலே என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது, எதனால ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்ட்லி நார்மல் பேபி, எல்லாமே நார்மலாக இருந்தால் ஆனால் சடனாக ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுது. வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஹாலித். பட் ஆனால் ப்ளீஸ் do not feel bad, do not go down, come back stronger. You have high chances of having a healthy baby very soon. And I think posterior low-lying placenta, இல்லைம்மா low-lying placentaக்காக பயப்படாதீங்க. By at the end of 8-9 months நீங்கள் திருப்பியும் ஒரு இன்டர்னல் ஸ்கேன் பண்ணி நஞ்சு கொடி மேலே போயிடுச்சான்னு பார்த்துட்டு நார்மல் டெலிவரி பற்றி டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் 35 weeks getting watery discharge, is there something to worry about? One, Kritika, as long as the scan is normal and scanல வந்து நாங்க water levels நல்லா இருக்கு, பேபியை சுற்றி நல்லா இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா you don't have to worry. Make sure that you don't have any vaginal infection so that you don't get into labor soon. Okay, so hi ma'am, 19-year-old, yesterday I got a little bleeding. Yesterday, today I'm having severe abdominal pain. Jeffy, please do meet a gynecologist. In a severe pain, we have plenty of medicines to give. One, before prescribing medicines, we will have to check your uterus and ovaries are normal or not. Edana cyst irka illa kutti fibroids edana irka scan panni paakano. So kandipa unga gynecologist meet பண்ணுங்க. And I think most of the questions I have answered, and I really hope that our live sessions are useful to all of you. Do keep watching us and encouraging us. Many patients who come to me here talk to me a lot about our YouTube videos. Nariya interesting videos lined up irukku next coming weeks la. எல்லாரும் வந்து எங்களோட மெடிக்கல் உருட்டுகளை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. அதுக்கும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அண்ட் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க கூட நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. Do continue to support us, look, see our videos, watch our videos. எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணுங்க. I will take it up in my next live session. அண்ட் அடுத்த வீடியோஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கிட்னிஸ் பற்றி, அதுவும் நிறையா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ வீக்ஸாக நான் ரொம்ப கிட்னி ஸ்டோன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் பார்க்குறேன். ஸோ ரீனல் ஸ்டோன்ஸை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பற்றி பேசியிருக்கோம். அடுத்த வீடியோ வந்து இப்போது வெயிட் கெயின்ன்றது நிறைய பேருக்கு ஆயாச்சு. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் இருக்குது டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா என்னாச்சுன்னு பயப்படுறாங்க. ஸோ லிவரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ கிட்னி, லிவர் அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது தெரியக்கூட தெரியாது. லைக் நம்மளுக்கு நரம்பு தடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. வாரிகோஸ் வெயின்ஸ், அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ there are plenty of interesting episodes lined up for all of you. I hope the information which we provide as a team at Chennai Women's Clinical Scan Center and Myoka, our media partner, we are very happy to have you all in our live session. See you all soon in our next upcoming videos and our live. Until then, take care and happy weekend.